ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேதி 14/5/26. இது 13/5/26 ரிசல்ட்டு. தனலக்ஷ்மி DL 52 ரிசல்ட்டு. 183 883 38 83 டிஃப்ரெண்ட்டான நம்பர். ஸோ நேற்று கெஸிங் நான் ஷேர் பண்ணல, பட் இதுதான் என் கெஸிங். பெருசாக எதுவும் சப்போர்ட் ஆகலை, மேபி ஏபோர்டு சப்போர்ட் ஆகிருந்துச்சு. ஓகே, இன்றைக்கான நம்பர்ஸ். ஸோ இன்றைக்கி தேதி 14/5/26 கருண்யா ப்ளஸ் KN 632 கெஸ்ஸிங்கு. எப்போயுமே நம்ம சொல்கிற மாதிரி தான், பி போர்டு இல்லைன்னா சி போர்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பி போர்டு 9 இல்லைன்னா 3 வரலாம், சி போர்டு 9 இல்லைன்னா 5 வரலாம். ஸோ அது ரெண்டு இம்பார்ட்டன்ட். ஸோ மொதல் பி போர்டு 9 இல்லைன்னா 3, சி போர்டு 9 இல்லைன்னா 5 ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது 3 டிஜிட் நம்பர்ஸ் 455 933 889 738 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 5 தொடர்ந்து இறங்காமல் இருக்குது. மேபி இன்றைக்கி 5 சி போர்டு இல்லைன்னா பி போர்டு இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் பி போர்டு 9 இல்லைன்னா 3, சி போர்டு 9 இல்லைன்னா 5. கண்டிப்பாக ரெண்டில் ஏதாவது ஒன்று அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த மாதம் ரிசல்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எப்போயுமே ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் இருக்கும், லாஸ்ட் மந்த் நம்பர்ஸ் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸ்னு. பட் இந்த ஒட்டோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்குது, இன்னும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. சி போர்டில் 5 இறங்காதது, டபுள்ஸ் நேற்று தான் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுபட்டு இருக்குது, பார்க்கலாம். இன்றைக்குமே நான் 5 ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பி போர்டு இல்லைன்னா சி போர்டு கண்டிப்பாக பாஸ் ஆகும். ஸோ பெட் பண்ணுறவங்க பி போர்டு இல்லைன்னா சி போர்டில் பெட் பண்ணுங்கள் கைஸ். ரொம்ப லிமிட்டாக பெட் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். லிமிட்டாக பெட் பண்ணுங்கள். ஓகேவா, பார்க்கலாம். பாய்.